ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் சாஸ். ஹோம் ஃப்ரண்ட் அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து தமிழ்லேயே கிடைக்கிது. 2013 ரிலீஸ் ஆன படம். ஜேசன் ஸ்டாத்தரோட படம். இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து சில்வஸ்டர் ஸ்டாலோன் எழுதியிருக்கார். ஏற்கனவே அவர் எழுதின ஒரு படத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன். அவருக்கு நிறைய படங்கள் வந்து சில்வஸ்டர் ஸ்டாலோன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இதை பற்றி படங்களை பார்க்கும்போது, அதை பற்றி படிக்கும்போது தான் நமக்கே தெரியுது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இது சில்வஸ்டர் ஸ்டாலோன் வந்து தன்னை வந்து ஒரு உருவப்படுத்தி தான் அந்த படத்தை எழுதியிருப்பார் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேசனோட இடத்துல சில்வஸ்டர் ஸ்டாலோனை வச்சு பார்த்தா அவருக்கு வந்து இன்னும் அழகாகவே அது ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தது. இதுவும் வந்து ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். சக் ஜாக்சன் நினைக்கிறேன், அவர் எழுதுனா இதே ஹோம் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அது. கிரிப்பிங் த்ரில்லர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே சீட் எட்ஜில் வச்சுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது இந்த படம். இந்த படம் ஓப்பன் சோர்ஸாக யூடியூப்லேயே வந்து ஃப்ரீ வெர்ஷனாகவே நீங்கள் கிடைக்குது. தாராளமாக வந்து நீங்கள் டைப் ஹோம் ஃப்ரண்ட்னு அடிச்சிங்க, ஜேசன் சொல்லி அடிச்சிங்கன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கவர் போலீஸ்மேன் தான், டிஏ, அதாவது இந்த ட்ரக்கு இதெல்லாம் இது பண்ணுவாங்களே, கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸ், அண்டர் கவர் போலீஸ் தான் வந்து ஜேசன். இவருடைய ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மிஷனில் அவர் அண்டர் கவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த இதை வந்து ரைட் பண்ணுவாங்க. ரைட் பண்ணும்போது அந்த ட்ரக் பெடலுடைய டான் வந்து பைக்கர் குரூப் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பைக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு முரட்டத்தனமாக இருப்பாங்க. அவருடைய பையன் வந்து எதிர்பாராத விதமாக வந்து கொல்லப்பட்டுருவோம். இதனால் டோட்டலாக வந்து அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு ரொம்ப ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்தில் போய் தன் பொண்ணோட வந்து அவர் செட்டில் ஆகிடுவார், ஒரு ரிட்டையர்ட் லைஃப் மாதிரி. பட் இவர் போகும்போதே வந்து அந்த வில்லன் வந்து அந்த டான் வந்து சொல்லிட்டு போவான், அந்த மாஃபியாவோட தலைவன், அவனை வந்து எங்கே இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்ட்டு. அவனுக்கு கொஞ்சம் பயந்துக்கும் கூட சொல்லலாம். இவர் வந்து டோட்டலாக வந்து ஒதுங்கி இதனோட பெண்ணோட இருப்பார். இப்போது அங்கே அவருக்கு ஒரு சின்ன, அதாவது இவருடைய ஸ்கூலில் படிக்கிற அவருடைய டீனேஜ் பெண்ணுக்கும் அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து அவளை வந்து புல்லிங் பண்ணும்போது அந்த பையனை வந்து அடிச்சிடுவான். இந்த சீனை வந்து நீங்கள் இந்த ஒரு மலையாள படத்தில் அப்படியே இருந்தது. இந்த சீன் அடிச்சிடுவான். அடித்தனால அந்த சின்ன பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக மாறிடும். இதனால் இவருடைய பழைய ரிவெஞ்ச் இருக்கு இல்லையா, பழைய பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் இதுக்குள்ளார வந்து சேர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பிரச்சனையில் தான் இவருடைய பொண்ணு வந்து எப்படி தப்பிச்சாங்க, என்ன அடைஞ்சி அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த கதையை. இவருக்கும் இவருடைய பொண்ணுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதை அழகாக கொண்டாந்து உள்ளார வச்சுருவாங்க. அதனால் இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கும், ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து நமக்கு அப்படியே பதப்பதைக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்ன ஆகிடும், ஐயோ அவனுக்கு வந்துடுவாங்களே, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதவதைப்பை கொண்டு வரதுனால அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தது. இந்த ரேம்போலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ரேம்போவும் சில்வஸ்டர் ஸ்டாலோனோட ஓன் ஸ்கிரிப்ட் தான், அவரோட ஸ்கிரிப்ட் தான், அந்த ஸ்டைலில் தான் அதுவும் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நிறைய இடங்கள் வந்து சீட் எட்ஜுக்கு கொண்டு வர மாதிரி தான் வந்து சாதாரணமாக ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து நான் பார்த்தேன். 18.5 மானிட்டர் தான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய டிவியில் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒர்த் வாட்சிங் தான் நான் சொல்லுவேன். அடல்ட்ரின்னு பெருசாக எதுவும் கிடையாது, பட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் கிடையாது, கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும். ஆனால் மற்றபடி தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான படம். மிஸ் பண்ணாதுங்க. கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா, அதுவும் ஒரு எமோஷனோட, ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டரோட எமோஷனோட, இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் சொல்லுவேன். மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் பார்க்கலாம். டில் தென் பாய்.